சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். என்டிஏ கூட்டணியில எப்படியாவது விஜயை கொண்டு வந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆந்திராவுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அவர் மூலமாக விஜய் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கடந்த 3 நாட்களாக ஒரு பேச்சு என்பது போய்கிட்டு இருக்கு. இதை உறுதி செய்யும் விதமாக பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு 3வது முறையாக சம்மனை அனுப்பியிருக்கிறது சிபிஐ. டெல்லிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கிறாங்க. இந்த சம்மன் தன் கைக்கு வந்தவுடன் விஜய் அவர்கள் சிபிஐக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி 10 நாள் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கதறி இருக்கிறார். ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தே இல்லைன்னு சொன்ன இவருடைய குடும்பத்தை காரணம் காட்டியே அந்த கடிதத்தில் இவர் கெஞ்சி இருப்பது தற்போது அம்பலமாயிருக்கிறது. அப்படி அந்த கடிதத்தில் என்னவெல்லாம் எழுதியிருக்கிறார், ஏன் விஜயை 3வது முறையாக சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க, அதற்கு சிபிஐ தரப்பு சொல்லக்கூடிய காரணம் என்ன, பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கரூர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அதற்கு ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம். என்ன ஸ்டாலின் சார் என் மீது பழி போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு விஜய். அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? விஜய் மட்டுமல்ல, கரூர் பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணமே செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு சொல்லி சமீபத்துல மகளிர் தின விழாவில் பேசியிருந்தாரு ஆதவ் அர்ஜுனா. அதுக்குள்ள கரூர்ல ஒரு மிகப்பெரிய கொலை வெறியாட்டத்தை செஞ்சது யார்? செந்தில் பாலாஜி அவர்கள். ஆனா இவங்க குற்றச்சாட்டின்படி கரூர் வழக்கை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் திமுகவை சேர்ந்த ஒருத்தருக்கு கூட சம்மன் அனுப்பவே இல்லை சிபிஐ. ஆனா விஜய்க்கு 3வது முறையாக சம்மன் அனுப்பிக்கிறாங்க. ஏற்கனவே ஜனவரி 12ஆம் தேதி 8 மணி நேரம் விசாரணை பண்ணாங்க. ஜனவரி 19ஆம் தேதி கூப்பிட்டு மறுபடியும் 8 மணி நேரம் விசாரணை பண்ணாங்க. இப்போ 3வது முறையாக எதற்காக விஜய்க்கு சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க, அதுவும் ஏன் டெல்லிக்கு வர சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பெடரல் இணையதளம் சிபிஐ கிட்ட சோர்ஸ் கிட்ட பேசியதாக ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிபிஐக்கு புதிய ஆதாரம் வந்து சிக்கி இருக்கு, அதனாலதான் விஜய் அவர்களுக்கு புதிய சம்மனை கொடுத்திருப்பதாக தகவல் என்பது வந்திருக்கு. என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வழக்குல சிசிடிவி கேமராக்கள், அதே போல வந்து மொபைல் போன்ல ரெக்கார்டான வீடியோஸு, அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவங்க கிட்ட அதை காட்டி கேட்டுக்கிட்ட கேள்விகளுக்கும் டிவிகே தரப்புலேருந்து சொல்லப்பட்ட பதில்களுக்கும் முன்னுக்கு பின் முரண்பாடுகள் இருப்பதாக கண்டறிஞ்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இவங்க கிட்ட நடத்தின விசாரணையில மேலும் பல புதிய தகவல்கள் கிடைச்சிருக்கிறதுனால அந்த தகவலுக்கு விஜய் என்ன காரணம் சொல்ல போகிறார் அப்படின்றத தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த விட்னஸ் சம்மனை விஜய்க்கு அனுப்பியிருப்பதாக சொல்றாங்க சிபிஐ. இப்படி புதிய ஆதாரம் சிக்கி இருக்கு, நீங்க உடனடியாக டெல்லிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பின உடனே பார்த்தீங்கன்னா 10 நாள் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நேரடியாக கடிதம் எழுதி சிபிஐ ஆபீஸுக்கு அனுப்பியிருக்கிறார் விஜய். அந்த கடிதத்துல என்ன இருக்கு அப்படின்றதையும் பெடரல் இணையதளமே வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த கடிதத்துல அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அதாவது எனக்கு வேட்பாளர் தேர்வு பண்ண வேண்டிய வேலை இருக்கு அப்படின்றாரு. இந்த வேட்பாளர் தேர்வு பண்ற வேலையை எப்ப ஆரம்பிச்சாங்க தெரியுமா? இவருக்கு சிபிஐ சம்மன் அனுப்பிய பிறகுதான் திடீரென அவசரமாக தனக்கு வேலை இருப்பதை போல காட்டணும் என்பதற்காகவே வேட்பாளர் நேர்காணல் என்பது நான் நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேற்றைக்கு தான் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அறிவிச்சாரு. இப்படி அறிவிச்சதற்கு காரணமே சிபிஐ கிட்ட இருந்து எப்படியாவது தப்பணும் அப்படின்றக்காண்டி தான். 2வது காரணமாக இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரச்சாரத்திற்கு திட்டமிடல் பண்ண வேண்டிய வேலை இருக்கு அப்படின்றாரு. இவர் என்ன பிரச்சாரத்துக்கு கிளம்பினாரு அப்படின்னு சொல்லி திட்டமிடுறாரு அப்படின்னு தெரியல. காலையில எந்திரிப்பாரு, தனி விமானத்துல வருவாரு, கார்ல பயணம் பண்ணுவாரு, 10 நிமிஷம் பேசுவாரு, திருப்பி மக்களை கூட சந்திக்காம அப்படியே கிளம்பிடுவார். திட்டமிடுதல் பண்ணக்கூடிய அத்தனை வேலையுமே தாவேக்கால இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்தந்த மாவட்ட செயலர் தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர தலைவர் என்ற முறையில இவர் திட்டமிடுதல்ல ஈடுபடுவதே இல்லை அப்படின்ற தெரிஞ்சுக்கிற முடியுதா? அப்ப இந்த காரணம் அவுட்டா? 3வது காரணம் என்ன தெரியுமா சொல்றாரு? வாக்கு கேட்கணுமா. இவர் என்னைக்கு வந்து வாக்கு கேட்டாரு அப்படின்றதுக்காக வாக்கு கேட்கணும் எங்களுக்கு, அதனால 10 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி காரணம் கேட்கிறான்னு தெரியல. இதெல்லாம் கூட மன்னிச்சு விட்டுறலாம், சகிச்சுக்கிடலாம். ஆனா 4வதா ஒரு காரணம் சொல்லியிருக்காரு பாருங்க. என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? என் மனைவி எனக்கு எதிராக டைவர்ஸ் பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க, அதற்காக நான் லீகல் ப்ரொசீடிங் பண்ண வேண்டிய தேவைகள்லாம் இருக்கு, அந்த வேலைகளே எனக்கு நிறைய இருக்கிறதுனால தயவு செய்து எனக்கு 10 நாள் டைம் கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி சிபிஐட்ட கெஞ்சிருக்கிறாரு. எந்த மனைவியை, எந்த குடும்பத்தை ஒருத்தே இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு சண்டீர்த்தனமாக விஜய் அவர்கள் பேசினாரோ,
பேசின மறுநாளே சிபிஐ சம்மன் வந்த உடனேயே இல்லைங்க எனக்கு லீகல் ப்ரொசீடிங் பண்ண வேண்டியது இருக்கு, எனக்கு டைவர்ஸ் பெட்டிஷன் என் மனைவி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தே இல்லாத மனைவியை ஒருத்தாக்கி இப்ப கெஞ்சி கொண்டிருக்கிறார் விஜய் அவர்கள். இப்படி விஜய் கெஞ்சுவதால பயன் இருக்கா? சிபிஐ சம்மனை இதற்காக தள்ளி வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி சட்ட ரீதியாக என்ன சொல்லுது சிபிஐ ரூல் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்ததுல விஜய் சொல்ற காரணத்துக்கெல்லாம் தள்ளி வைக்கவே மாட்டாங்களாம். என்ன காரணத்திற்காக தள்ளி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, மெடிக்கல் எமர்ஜென்சி ஏதாவது இருந்தால் மட்டும்தான் இது போன்ற சம்மன்ல இருந்து ஆஜராவதற்கு தள்ளி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சிபிஐ ரூல்ஸ்ல சொல்றாங்க. அப்ப இதற்காகவே மெடிக்கல் எமர்ஜென்சியை கூட விஜய் அவர்கள் கிரியேட் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பயந்தாங்கொழியாக இருப்பவர் தான் விஜய். அதனாலதான் திடீரென வேட்பாளர் நேர்காணலை இவர் வச்சார் அப்படின்றத நான் முன்கூட்டியே சொன்னேன். இப்ப தாவேகா தரப்பு என்ன புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, சிபிஐ ஆதாரம் புதுசா கண்டுபிடிச்சதாகவே இருக்கட்டுமே, சென்னையில அவங்களுக்கு 2 சிபிஐ ஆபீஸ் இருக்கு, நல்லா இருக்கு ஆபீஸ்ல, அதுல கூட விஜய் அவர்களை கூப்பிட்டு விசாரிக்கலாம்ல, எதற்காக அடிக்கடி டெல்லிக்கு இவங்க கூப்பிடுறாங்க, சென்ற முறை 2 முறையுமே டெல்லிக்கு தான் போனோம், இந்த முறையும் டெல்லிக்கு ஏன் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி புலம்பி இருக்கிறாங்க. இதற்கு இந்த ஃபெடரல் இணையதளம் சிபிஐ சோர்ஸ் கிட்ட போய் கேட்டதற்கு சிபிஐ அதிகாரி என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு, கரூர் வழக்கை பொறுத்த வரைக்கும் இது ஆடியோ வீடியோ இது போன்ற சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொண்ட சாட்சிகளை கொண்ட ஒரு வழக்காக இருக்கு. இந்த ஆடியோ வீடியோ சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாம் சாட்சிகளை நாங்கள் எப்படி விசாரிப்போம்னா, ஆடியோ வீடியோ விஷுவல் ரூம்னு ஒன்று வச்சுருக்கோம், அந்த ரூமுக்கு விட்னஸை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஆடியோ வீடியோவை ப்ளே பண்ணி காமிச்சு அதிலிருந்து நாங்கள் கேள்விகளை கேட்போம். அந்த ஆடியோ வீடியோ விஷுவல் ரூம் என்பது எங்களுக்கு டெல்லி ஆஃபீஸில் தான் இருக்கே தவிர சென்னை ஆஃபீஸில் இல்லை. அதனால தான் விஜய் அவர்களை நாங்கள் டெல்லி ஆஃபீஸுக்கு அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சிபிஐ தன்னுடைய தரப்பு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அது மட்டுமல்ல, இவர் நான் அங்கெல்லாம் வரமாட்டேன், நீ சொல்ற இடத்துக்குலாம் நான் வரணுமா அப்படின்னு சொல்லிலாம் சிபிஐ கிட்ட வாதாட முடியாது. ஏன்னா சிபிஐ ரூல்ஸ்ல இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சார்ஜ் ஷீட் சிபிஐ ஃபைல் பண்ணுற வரைக்கும் ஒவ்வொரு விட்னஸும், அது எந்த விட்னஸாக இருந்தாலும் சிபிஐ எங்கெல்லாம் விசாரிப்பதற்கு கூப்பிட்றாங்களோ அங்கெல்லாம் போகணும். நாளைக்கு வேற இடத்துல இருந்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விஜய் கூப்பிட்டாலும் விஜய் அவர்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல போய் ஆஜராகணும், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாத வரை இதான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி சிபிஐ கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒருவேளை சிபிஐ நாங்கள் உங்களுக்கு 10 நாள் டைம்லாம் கொடுக்க முடியாது, ஆஜராகி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்ன அப்படின்னா கோர்ட்டுக்கு போகிறது மட்டும்தான். கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இவ்வளவு வேலைகள் இருக்கு, என்னுடைய மனைவியோடைய விவகாரத்து பஞ்சாயத்தெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் பார்க்கணும், எலெக்ஷன் டைம் வேற, எனக்கு இது ஆஜரால விலக்கு அழிங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகலாம் விஜய். ஆனா கோர்ட்டுக்கு போனா சிபிஐ ட்ரிகர் பண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். ஏன்னா ஏற்கனவே இதே தப்பதான் விஜய் அவர்கள் ஜனநாயகன் படத்துக்கும் பண்ணாரு. ரிலீஸ் ஆகாம போயிருமோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு வேணும்னே போயிட்டு ஒரு வழக்கை போய் போடுறாரு சென்சார் போர்டுக்கு எதிராக. அந்த ப்ரொடியூசரு போட்டோன்னே என்னாச்சு, இன்று வரைக்கும் சென்சார் போர்டு இழுத்தடிச்சுட்டு இருக்காங்களா இல்லையா? படம் வெளியிடுவதாக சொல்லி 2 மாசம் ஆயிடுச்சு இன்னையோட, ஆனாலும் கூட இது வரைக்கும் ரிலீஸ் ஆகல. இன்னைக்கு கூட ரிவைசிங் கமிட்டி இந்த படத்தை பார்ப்பதாக இருந்துச்சு, ஆனா திரையிடவே இல்லை. ஏங்க திரையிடல் அப்படின்னு சொல்லி காரணம் கேட்டதுக்கு, படத்தை பார்க்க ரிவைசிங் கமிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பருக்கு உடம்பு சரியில்லை, அதனால கடைசி நேரத்தில் நாங்கள் அதை ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லி ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு காரணமா? ஆனா சென்சார் போர்டு அதை ஒரு காரணமா வைக்குது. ஏன்னா நீங்க அவங்கள ட்ரிகர் பண்ணி விட்டீங்க, அதனால அவங்க இந்த காரணங்களெல்லாம் சொல்லி இந்த படத்தை தங்களுடைய முதலாளிகள் உத்தரவு போடும் வரைக்கும் தள்ளி வச்சுக்கிட்டே தான் இருக்க போறாங்க. அப்ப இதே போல சிபிஐக்கும் எதிராக இவர் போய் கேஸ் போட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அங்க சிபிஐ இவருக்கு எதிராக மிகப்பெரிய ட்விஸ்டுகள்லாம் வைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இவர் தான் சிபிஐ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டது. இப்ப இவர் சிபிஐ கிட்ட ஆஜராக மாட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னா இவருக்கு எதிராக அரசியல் ரீதியாகவும் அது பிரச்சனையாக மாறும். சரி, இப்போ கடைசி வாய்ப்பு என்னங்க இருக்கு? சிபிஐ சம்மன் அனுப்புனா நான் ஆஜராக மாட்டேன், நாளைக்கு என்னுடைய வேட்பாளர்களை நேர்காணல் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி விஜய் ஒருவேளை முடிவெடுக்கிறார் அப்படின்னா சிபிஐ இது குறித்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி தேடி பார்த்ததுல இது போன்ற 3 சம்மனை தொடர்ச்சியாக அனுப்பி விட்னஸ் ஆஜராகவில்லை என்றால் அவர்களை அக்யூஸ்டாக இந்த வழக்கில் சேர்ப்பாங்களாம். அக்யூஸ்டாக சேர்த்து இமிடியட் அரெஸ்டுக்கும் வாய்ப்பு இருப்பதாக சிபிஐ தரப்பு இப்ப சொல்றாங்க. அப்போ 3 சம்மனில் ஆஜராகவில்லை என்றால் அக்யூஸ்டாக மாறி, கரூர் வழக்கில் அக்யூஸ்டாக மாறி அரெஸ்டுக்கும் விஜய்க்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதான் சிபிஐ ரூல்ஸ் சொல்லக்கூடிய தகவல். இப்போ ஒரு சம்மன் தான், இந்த 3வது சம்மன் என்பது முதல் சம்மன் இவரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 2 சம்மன்ல ஆஜராயிட்டாரு.
அப்போ முதல் சம்மன்ல இவர் ஆஜராகாம போனா இமிடியேட் அரெஸ்ட், இமிடியேட் எஃபெக்ட் என்பது இருக்காது. ஆனா இவர் ஆஜராகாம போனா அது அரசியல் ரீதியாகவும் இவருக்கு எதிராக மாறும். என்னப்பா ஸ்டாலின் தான் காரணம்னு பழி போட்டாங்கன்னு, செந்தில் பாலாஜி தான் காரணம்னு, ஒரு விட்னஸாக போய் கூட ஆஜராக மாட்டியே, அந்த அளவுக்கு ஏன் உனக்கு பயம் வருது? என்ன வேட்பாளர் நேர்காணல இன்னொரு நாள் தள்ளி வைப்பதனால என்ன ஆக போகுது? நீங்க தான் ஏற்கனவே வேட்பாளரை நேர்காணல்லாம் இல்லாமையே வெள்ளிவாக்கத்துக்கு ஆதவர்ஜுனா, டி நகருக்கு வந்து புசியானந்த், பெரம்பூருக்கு வந்து விஜய், திருச்செங்கோடுக்கு அருண்ராஜ், திருப்பரங்குன்றத்துல நிர்மல்குமார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்களே. அப்படி முடிவு பண்ணும்போது இந்த நேர்காணல்லாம் ஒரு சப்பக்கட்டு தானே, ஏன் உங்களுக்கு பயமா அப்படின்னு சொல்லி மக்கள் மன்றத்தில் கேள்வி கேட்டுருவாங்க. அப்போ அரசியல் ரீதியாகவும் விஜய்க்கு சம்மன்ல ஆஜராகாம போனா பிரச்சனை வரும். அப்படி ஆஜராகாம போவதற்கு விஜய்க்கு தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவும் கிடையாது. ஏன்னா சம்மன் அப்படி வந்த உடனே நேர்காணல் வச்சு வரதா நம்ம விஜய். அதனால அவருக்கெல்லாம் அவ்வளவு பெரிய துணிச்சலும் தைரியமும் இருக்கு அப்படின்றத நான் நம்பல. அப்போ விஜயுடைய சம்மன் மூலமாக என்ன புரிஞ்சுக்கிற முடியுது? கடைசி நேரத்தில் கூட்டணிக்காக பாஜக வந்து இவ்வளவு தூரத்திற்கு அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா கரூர் வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த இறந்து போன 41 உயிர்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்ற நோக்கில் சிபிஐ வந்து விசாரிக்கவே இல்லை. எப்படியாவது விஜயை கூட்டணிக்கு வந்து விட வேண்டும், அழைத்து வந்து விட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இவங்க இந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ற புரிஞ்சுக்கிற முடியுதா? இதை கேட்டது யாருங்க? இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க? விஜய் தானே. அவர் தானே சிபிஐ வழக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இங்கே அசராக்கருக்கு தலைமையில் உயர்நீதிமன்றத்துடைய விசாரணை வந்து பண்ணுவதாக இருந்தாங்கல்ல, இந்நேரம் அவங்களுக்கான நீதி கிடைச்சிருக்கும். ஆனால் இன்று வரைக்கும் நீதி கிடைக்கல. அக்டோபர்லேயே சிபிஐக்கு மாறியது. இன்று வரைக்கும் விட்னஸ்களை மீண்டும் மீண்டும் அவங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ விஜய்க்கு மட்டும்தான் சம்மனா அப்படின்னு கேட்டால் இல்லை, தாவேகாவுடைய மற்ற நிர்வாகிகளுக்கும் புதுசாக கிடைச்ச எவிடன்ஸை வச்சு கிராஸ் ஓவர் நாங்கள் எக்ஸாமினேஷன் பண்ண போகிறோம். அவங்களுக்கு அதன் பின்பு இவருக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சம்மனை வந்து அனுப்ப தான் போகிறோன்னு இருக்கிறாங்க. அதுவே விஜய்க்கு வந்து மைனஸ் பாயிண்ட் தான். ஏன்னா ஆரம்பத்தில் ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த் இவங்கெல்லாம் போய் ஆஜராகி என்னென்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்றத விஜய்க்கு சொல்லியிருப்பாங்க. இந்த முறை விஜய் முதல்ல போகிறாரு, அவருக்கு எந்த கேள்வி அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஃப்ரெஷ் கொஸ்டின்ஸை வந்து ஃப்ரெஷ் ஆதாரத்தை வச்சு கேட்பாங்க. அப்படின்றப்போ கண்டிப்பாக அதில் அவர் மாட்ட தான் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் கேட்ட ஒரு விஷயமே இங்கே வினையா மாறி இருக்கா இல்லையா? ஒன்றுமே இல்லை. சிபிஐ எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றதுக்கு இப்போ சமீபத்திய உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நிகிதாவுடைய வழக்கு. மணப்புறம் அஜித்குமாரை நகையை திருட்டார் அப்படின்னு சொல்லி நிகிதா அவர்கள் புகார் கொடுக்க போலீஸ் அவரை வந்து தூக்கிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்காம பல்வேறு இடங்களில் கூட்டிட்டு போய் அடிச்சை கொண்ட சம்பவம் நமக்கு தெரியுமா இல்லையா? இதில் நிகிதாவை விசாரிக்காமே இருந்தாங்க சிபிஐ. கடைசி நேரத்தில் அவருக்கு சம்மன் அனுப்புனாங்க. ஆனால் என்ன விசாரணை நடைபெற்றது என்னமே தெரியலை. கடைசியில் சிபிஐ அறிக்கை தாக்கல் போது என்ன தாக்கல் பண்ணாங்க? நிகிதா கொடுத்தது போலி புகார். மணப்புறம் அஜித்குமார் அந்த நகையை திருடவே இல்லை அப்படின்றதான் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டாக இருந்துச்சு. அப்போ நியாயப்படி குற்றவாளியான நிகிதாவை கைது பண்ணியிருக்கணுமா இல்லையா? போலி புகார் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்கு. ஆனால் சிபிஐ என்ன தெரியுமா இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்கு? நகை திருடு போனதை எங்களால் கண்டுபிடிக்க முடியலை, நகை போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி நிகிதா அவர்கள் சொன்னதுனால இந்த வழக்கை நாங்கள் முடித்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல சிபிஐ மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கொடூரம் பாருங்க. நகை கிடைக்கல அப்படின்றக்காண்டி தான் நிகிதா புகார் கொடுத்தாங்க. ஆனா இப்ப அதே நிகிதா நகை போனாலும் பரவாயில்லன்றாங்களா? ஏன் அதை முதல்ல சொல்லியிருக்க வேண்டியதானே? அப்ப தேவைன்ற அடிப்படையில் புகார் கொடுத்தவர் இப்போது மட்டும் எப்படி விட்டு கொடுக்குறாரு? ஏன் விட்டு கொடுக்குறாரு அப்படின்னா, நிகிதா பாஜகவை சேர்ந்தவர், நிகிதா இந்து முன்னணிக்கு நெருக்கமானவர், நிகிதா அண்ணாமலையுடைய ஆதரவாளர். அப்ப நம்ம ஆளையே பிடிச்சி ஜெயிலில் போட்டக்கூடாது என்பதற்காக தான் பாஜக ஆளாக இருந்தால் அந்த வழக்கையே சிபிஐ முடித்து வைத்து விடும். அது வந்துட்டு நீங்க எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் போக தேவையில்ல, யாருன்னே தெரியாத நிகிதா பாஜக உறுப்பினரா என்று கூட தெரியாது, ஆனா பாஜக ஆதரவாளராக இருக்கிறார் என்பதற்காகவே அந்த வழக்கை இன்னைக்கு முடிச்சு வச்சிட்டாங்களா இல்லையா? இதுதான் சிபிஐ. விஜய்க்கு இது தெரியல, விஜய்க்கு தெரியாம ஸ்டாலின் கிட்ட இருந்து நாங்க தப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முதல வாயில போய் விழுந்திருக்கிறாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்துல விஜய் அவர்கள் சிக்கி சின்னாபனமாய் கொண்டிருக்கிறார். சிபிஐ வழக்குல இருக்கக்கூடிய யாராவது ஒரு ஆள் பாஜக கடந்து தப்பிச்சிருக்கிறாங்களா? அன்புமணி ராமதாஸ் 10-12 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வழக்கு, இன்று வரைக்கும் பாஜகவுடைய அடிமையா இருக்கிறார். ராமதாஸ் என்ன சொன்னாரு? எனக்கு கொல்லி நீங்க வச்சிடாதீங்க எப்பான்னு சொல்லிட்டு என்னுடைய மகனும் மருமகளும் காலில் விழுந்து கெஞ்சினாங்கன்னாரு. பாஜக கூட்டணிக்கு இன்னைக்கு போயிட்டாரா? அப்பாவுக்கே துரோகம் பண்ணி போயிட்டாரா? டிடிவி தினகரன் பாஜகவை சரமாரியா திட்டினாரு. எடப்பாடி பழனிசாமி கிட்ட கூட்டணி வச்சா தூக்கல தொங்குவேன்னாரு.
இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் எடப்பாடின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சா? ஏன்? அவர் மீது சிபிஐ வழக்கு இருக்கு. இவங்கள கூட விடுங்க, சின்ன கட்சி எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர், அவர் மீது சிபிஐ வழக்கு இருக்கு. அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்கு. அந்த வழக்குக்கு பயந்துதான் பாஜகவோட ஒருபோதும் கூட்டணி கிடையாது என்று அறிவித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக போய் சரண்டர் ஆயிருக்கிறார். அப்ப சிபிஐ வழக்கு இருக்கக்கூடிய யாருமே பாஜகவிட தப்பித்ததே கிடையாது. அப்ப விஜயால மட்டும் தப்பிக்க முடியுமா? அரசியல் பின்புலம் கொண்டு அரசியல் அனுபவம் வாய்ந்த அவர்களாலே தப்பிக்க முடியலைன்னா விஜயால தப்பிச்சிட முடியுமா? இப்ப விஜயை கடைசி நேரத்திலாவது கூட்டணிக்கு அழைத்து வந்து விட வேண்டும், அதன் மூலமாக என்டிஏ பலனடைய வேண்டும் என்று பாஜக நினைக்குது. ஏன்னா விஜய் என்டிஏல போய் சேர்ந்தாருன்னா விஜய் அவுட்டு. விஜயை யாரும் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க, ஏற்கனவே நம்பல. இப்ப கூடுதலாக பாஜகவில் போய் சேர்ந்துட்டார் அப்படின்னா உறுதியா நம்ப மாட்டாங்க. அதுல இருந்து தப்பிப்பதற்கு தான் விஜய் அவர்கள் பார்ப்பாரு. ஆனா அது தப்பிப்பதற்கான வாய்ப்பை பாஜக கொடுத்தாதான் உண்டு. இந்த தேர்தலில் பாஜக கூட்டணியில விஜய் போகவில்லை என்றால் அதுவும் பாஜகவுடைய திட்டம் தான். கூட்டணிக்கு போனாலும் அதுவும் பாஜகவுடைய திட்டம் தான். ஒருத்தே இல்லைன்னு சொன்ன தன்னுடைய மனைவியை தான் வழக்கிலிருந்து குற்றத்திலிருந்து தப்பிப்பதற்காக காரணம் காட்டி சிபிஐ கிட்ட கெஞ்சக்கூடிய நிலைக்கு விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சிபிஐ நாளைக்கு அவர் ஆஜராகிறாரா இல்லையா, அல்லது நேர்காணல் நடத்திட்டார் அப்படின்னா சிபிஐ அவருக்கு அனுமதி கொடுத்திருக்கிறதா, இது எல்லாம் ஒரு நாள்ல தெரிஞ்சிடும். நன்றி.